அண்ணன் நல்லகண்ணுவனுடைய இந்த பிரிவில் வந்து கண்ணீர் சிந்தி மலர்களை சூட்டி அவருக்காக புரட்சி முழக்கம் எழுப்ப எத்தனை 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 கட்சிகள், இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொதுநலனில் அக்கறை கொண்டவர்கள் அத்தனை பேரும் இந்த மாமனிதனுடைய மேனியை காணத்தான் வருகிறார்கள். மறைகிற போதும் என் உடலை மண்ணுக்குள்ளே புதைக்காதீர்கள், என் உடலை சிதையிலே வைத்து விறகு நெருப்பு மூட்டி எரிக்காதீர்கள், இந்த உடலின் அவயவங்கள் மரணத்தோடு போராடுகிற மற்ற நோயாளிகளுக்கு பயன்படட்டும் என்ற உன்னதமான குறிக்கோளோடு தன் மேனியை அரசு மருத்துவமனைக்கே ஒப்படைத்து விட்டார். மரணத்திலும் கூட தன் புகழ் கொடியை உயர்த்தி விட்டார். மறக்க மாட்டோம். என்னை பொறுத்தமட்டில் அண்ணன் நல்லகண்ணு அவர்களை மறுகால் குறிச்சியிலே காவல்துறையினர் உள்ளே புகுந்து அப்பாவி இளைஞனை சுட்டுக் கொண்டதை கண்டித்து தாலுகா அலுவலகத்துக்கு எதிரே நான் 1000 பேரோடு உண்ணாவிரதம் இருந்தபோது சென்னையிலிருந்து விருந்தோடி வந்து அந்த உண்ணாவிரத பந்தலில் அவர் உடல் நலம் கெட்டிருந்த நிலையிலும் உட்கார்ந்து மாலை 6 மணி வரையிலும் எத்தனை செய்திகளை சொன்னார். இந்த தென்னாட்டு போர்க்களங்களை சொன்னார். அந்த போராட்ட களங்களின் தலநாயகர்கள் யார் யார் என்பதை எல்லாம் சொன்னார். எனக்கு தெரியாத செய்திகளை சொன்னார். அவரிடத்திலே இருக்கக்கூடிய 2 புத்தகங்களை இவரிடம் கொடுத்து விட்டார். ஒரு மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய லட்சியவாதி, மிகப்பெரிய போராட்ட தலநாயகன். அரசியலுக்கு இன்றைக்கு யார் வந்தாலும் சரி, இனி யார் வந்தாலும் சரி, அவர்கள் எடுத்துக்காட்டாக வழிகாட்டும் ஞான தந்தையாக மனதிலே கருதி பின்பற்ற வேண்டிய தலைவன்தான் அண்ணன் நல்லகண்ணு அவர்கள். எளிமையின் சிகரம், நேர்மையின் சிகரம், பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமைக்கு கொடியேந்தி முழக்கம் இடுவதிலே சிகரம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடியலுக்காக ஏங்கிய உள்ளம், சாதி மறுப்பு போராட்டங்களை முன்னின்று நடத்திய தீரர், அனைத்து பிரச்சனைகளிலும் தமிழக நிலையை காப்பாற்றுவதற்கும் இந்திய உபகண்டத்தினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவதற்கும் சாதி பிணக்குகள் அடியோடு அகல்வதற்கும் சமத்துவம் தழைப்பதற்கும் சமூக நீதி மலர்வதற்கும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவிலே சொன்னாரே, you have nothing to lose but your chains. அடிமை விலங்குகளை தவிர நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை என்பதை ஆழமாக நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டு தன் மொத்த வாழ்க்கையையும் லட்சியத்துக்காகவும் ஏற்றுக்கொண்ட இயக்கத்துக்காகவுமே அர்ப்பணித்த ஒழுக்க சீலர், உத்தமர், அம்மாமனிதன், வாழ்நாள் போராளி, எங்கள் நெஞ்சத்தில் அணையாத தீபமாக ஒளி வீசிக்கொண்டே இருப்பார். அவருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவரது குடும்பத்தினருக்கு எல்லோரும் புரட்சி, அந்த குடும்பத்தில் எல்லோரும் செங்கொடி வீரர்கள் தான், எல்லோரும் அண்ணன் பாதையில் நடக்கிறவர்கள் தான். அந்த குடும்பத்தினருக்கு, உற்றார் உறவினருக்கு, உறவினர்கள் என்பவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். அத்தனை பேருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும், வீர செங்கொடி ஏந்திடும் காம்ரேடுகளுக்கும் நான் கண்ணீர் அஞ்சலியை வீர வணக்கத்துடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீடு வாழ்க அண்ணன் நல்லகண்ணு அவர்களுடைய கீர்த்தியும் புகழும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.